ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே நம்ம நினைப்போம் இல்லையா, நான் நல்லது செஞ்சாலும் மற்றவங்க நம்மளை தவறாகவே யூஸ் பண்ணுறாங்க, தவறாகவே நினைக்கிறாங்க, நமக்கு கஷ்டம் தரும்படி தான் நடந்து கொள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்பவும் தோணும். ஆனால் அது இயல்பு தான், மனித இயல்பு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம குணங்கள் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் யாருக்காகவும் எதற்காகவும் நம்ம குணத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அன்பாக இருக்கீங்களா, அன்பாகவே இருங்க. பொறுமையாக இருக்கீங்களா, பொறுமையாகவே இருங்க. நீதியோடு இருக்கீங்களா, நீதியோடு இருங்க. ஏன்னா இந்த குணங்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு கிஃப்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அந்த கிஃப்ட்டை நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, திரும்ப திரும்ப நம்மளை வெறுக்கிறாங்க, நம்மளை இது பண்ணுறாங்கன்னா அவங்க பன்றி கூட்டத்தை சேர்ந்தவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பன்றிங்க என்னைக்காவது வானத்தை அண்ணாந்து பார்த்துருக்கா? அது செத்ததுக்கு அப்புறம் தான் வானத்தை அண்ணாந்தே பார்க்கும். அதுக்கு குணமே அந்த சாக்கடையில் புரளிய தான். அப்போ அந்த சாக்கடையில் புரளிய ஒரு பன்றிக்காக நம்ம எதுக்கு நம்மளுடைய நல்ல குணங்களை விட்டு கொடுக்கணும்? ஸோ நம்ம நல்ல குணங்களை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளாகவே இருப்போம். நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணுமே தவிர யாருக்காகவும் எதற்காகவும் நம்மளுடைய கேரக்டரையோ, நம்மளுடைய அன்பையோ, நம்மளுடைய பொருளாதாரத்தில் வீக்கமடையவோ செய்யவே கூடாது. ஸோ இதை நினச்சி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.